ஹலோ ட்ரேடர்ஸ். இப்போ புது மாசம் பொறக்க போகுது. அடுத்த மாசம் ஏப்ரல். மார்ச்ல என்னென்ன நடந்துச்சு, நம்ம என்னென்ன பண்ணோன்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியும். இதே மாரி நெக்ஸ்ட் மந்த் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற விஷயத்த பிரெடிக்ட் பண்ணி சொல்ல தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன். ஸோ வீடியோவோட கடைசி வரைக்கும் பாருங்க. வீடியோவோட கடைசியில ஒரு சில போனஸ் டிப்ஸ குடுக்குறேன், நம்ம ட்ரேடிங் பண்றதுக்கு. ஓகே வியூவர்ஸ், ரொம்ப பேசாம இப்ப ஸ்ட்ரெயிட்டா வீடியோக்குள்ள போயிடலாம். சிம்பிளா சொல்லப்போனா, மார்ச்சத்தோட தொடக்கத்துல ஒரு சரியான அடியோட தான் ஆரம்பிச்சுச்சு. அது எல்லாருக்குமே தெரியும். பேங்க் நிஃப்டிய பொறுத்தவரைக்கும், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் இல்லாம, எல்லா நாட்டோட ஸ்டாக் மார்க்கெட்டும் கொஞ்சம் அடி வாங்குனதுனால, இதுவும் செம்மையா அடி வாங்குச்சுன்னே சொல்லலாம். ஸோ, அதனால முதல் ஒரு 10 நாள், சொல்லப்போனா 12, 13 நாட்கள் வரைக்கும் கொஞ்சம் டவுன்ஃபால்லயே தான் இருந்தாப்புல. அதுக்கப்புறம் தான் ஒரு ஒரு ரெக்கவரி ஸ்டேஜா வந்து கடைசியா முடியும்போது சூப்பரா நம்ம ஜடேஜா எப்படி ஃபினிஷ் பண்ணுவாரோ, இல்ல, இல்ல, இல்ல. மகேந்திர சிங் தோனி எப்படி ஃபினிஷ் பண்ணுவாரோ, அந்த மாரி ஒரு ஃபினிஷிங்க குடுத்திருக்காரு. ஸோ, எல்லாமே ஒரு பாசிட்டிவாவே முடிஞ்சிருக்குன்னே சொல்லலாம். கடைசி ஒரு 2, 3 நாள் அப்பப்போ ஒரு சாப்பிங் நடந்தாலும், ஓவராலா பார்க்கும்போது செம்மையான ஒரு கூலஸ்ட் சூப்பரான ஒரு ஃபினிஷிங்னே சொல்லலாம். ஸோ, முடியும்போது ஒரு மிகப்பெரிய புல்லிஷ் நடந்திருக்கனால, நாளைக்கு எப்படி இருந்தாலும் ஒரு புல்லிஷ் டேல தான் தொடங்கும். கொஞ்சம் புல்லிஷ்ல போய் அதுக்கப்புறம் பேரிஷ் மாற வாய்ப்பு இருக்கு. பட் ஆனாலும் சின்ன சின்ன பேரிஷ் தான் வரும். ஸோ, அதனால நம்ம கரெக்ட்டான டைம்ல என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆனோம்னா, ஒரு பிரச்சனையுமே இல்ல. அடுத்த மாசம்ன்றது நம்ம எல்லாருக்கும் அடிச்சு ஆடக்கூடிய ஒரு டேன்னு சொல்லலாம். அது என்ன விஷயம்னா, நான் மார்ச்சோட எல்லா சார்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ, அதனால அதோட அனலைசிஸ் படி எனக்கு மொத்தம் 3 விஷயம் தெரிஞ்சிருக்கு. அந்த 3 விஷயத்த தான் இன்னைக்கு முக்கியமா நான் ஷேர் பண்ணலாம்னு நெனைக்கிறேன். முதல் விஷயம், பிக் பிளேயர்ஸ் என்ட்ரி. ஆமாங்க ட்ரேடர்ஸ். மிச்ச நாட்லலாம் ஆனா, இந்தியாவ பொறுத்தவரைக்கும் மார்ச் 5 ஃபாரின் பிளேயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பிக் பிளேயர்ஸ் நெறைய பேர் இன்வெஸ்ட் பண்ணி மார்ச் 5க்கு அப்புறம் மார்ச் 14ம் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இத ஏன் நான் முக்கியமா சொல்ல வரேன்னா, அந்த டைம்ல தான் ட்ரம்போட டரிஃப் போட்டிருந்தாங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க ட்ரேட் பண்றதுக்கு. பட் ஆனா நம்ம ஊர பொறுத்தவரைக்கும் அவங்களே தைரியமா அந்த டைம்லயே குடுத்தம்போது, ஸோ மார்ச்லயும் குடுக்க ச்சீ மார்ச்லயே குடுத்தம்போது, ஸோ ஏப்ரல்லயும் குடுக்க நெறைய வாய்ப்பு இருக்கு. நெறைய வாய்ப்பு இருக்குன்றத தாண்டி எப்படி இருந்தாலும் கிடைக்கும். அண்டு அந்த தேதிலாம் என்ன தெரியுமா? மார்ச் 5, மார்ச் 14, மார்ச் 21, மார்ச் 24, மார்ச் 29. 27 கூட அங்கங்க லைட்டா வந்து ஒரு பிக் கேண்டில் மூவ்மெண்ட்ஸ் தான் வந்துச்சு. ஆனா, எனக்கு எதுவும் அன்னைக்கு பிக் பிளேயர்ஸ் டே மாரி தெரியல. ஆனாலும் அன்னைக்கு நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதுக்கப்புறம் வொர்ஸ்ட் ட்ரேடிங் டேஸா வந்து இந்த 12ம் இந்த 19ம் இருந்துச்சு. இதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, அதுக்கு முன்னாடிலாம் தான் மிகப்பெரிய ஒரு புல்லிஷ் இருந்துச்சு. ஸோ எல்லா புல்லிஷ்க்கு அப்புறமும் ஒரு மிகப்பெரிய பேரிஷ் வரும். ஸோ அந்த ரீசன்னால ஒரு புல்லிஷ், பேரிஷ்லாம் இந்த மந்த்ல கொஞ்சம் சாப் மொமெண்ட் மாரி இருந்துச்சு. ஸோ அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா, இந்த ஏப்ரல்லயும் நெறைய பிக் பிளேயர்ஸ் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல அவங்க உள்ள வந்தா எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ ஷோ யூ ப்ரோ. நீ ஒருவேள 9:15 அன்னைக்கு ஒரு கேண்டில் வாங்குற. ஓகேவா? கிட்டத்தட்ட ஒரு 53,400ல வாங்குறேன்னு வைங்களேன். இந்த 20 நான் என்ன சொல்றேன். நானும் அந்த டைம்ல வந்து அந்த கேண்டில வாங்கல. ஏன்னா என்ட்ட அப்ப காசு இல்ல. பட் ஆனா நான் அப்ப பார்த்தம்போது, சும்மா டெமோ ட்ரேடிங்கா போட்டுட்டுருக்கும்போது, 1000 பாயிண்ட்ஸ் அன்னைக்கு ஒரே நாள்ல இன்கிரீஸ் ஆச்சு. ஸோ அன்னைக்கு ஒரு நாள் நீ வாங்கியிருந்தீன்னா, நீ தான் மிகப்பெரிய ராஜா ப்ரோ. ஸோ அதே மாரி இன்னைக்கும் அந்த வாய்ப்பு இருக்கு. சாரி இன்னைக்கு இல்ல. இந்த மாசமும் அந்த வாய்ப்பு இருக்கு. நெறைய பிக் பிளேயர்ஸோட இது இருக்கனால, சூப்பரான ஒரு இது இருக்கு. அண்ட் 2வது விஷயம் என்னன்னா, பெஸ்ட் டைம். அந்த பெஸ்ட் டைம் என்னன்ற விஷயத்த கொஞ்சம் கொஞ்சமா நான் கிராக் பண்ணி வச்சுட்டேன். இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் ஆனாலும் இந்த மாசம் ஃபுல்லா இது பேட்டர்னா இருந்ததுனால தான் இந்த விஷயத்த சொல்றேன். ட்ரேடிங்க பொறுத்தவரைக்கும் பேட்டர்ன்ஸ் தான் முக்கியம். டைமிங் முக்கியம் இல்லன்னு சொல்லுவாங்க. பட் ஆனா டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். அது எதுக்குன்னா, கொய்யால 12:30லேருந்து 1:15 வரைக்கும் எல்லாம் சாப்பிட போயிடுறானுங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன்காரனுங்கலாம். சாரி இன்ஸ்டிடியூஷன் பாருங்க. இன்ஸ்டிடியூஷன் இத வேற கரெக்ட்டா ப்ராப்பர் இங்கிலீஷ்ல சொல்லவே கஷ்டமா இருக்கு. இவனுங்க இந்த டைம் சாப்பிட போறதுனால, எல்லாம் கீழ போகுது. அதுக்கப்புறம் நம்ம மாரி தனித்தனி ஆட்கள் கூட எவனுமே வந்து ட்ரேட் பண்றதே இல்ல. அப்போ பேரிஷ்ல போகாம புல்லிஷ்ல போகும். எல்லாம் கீழ தான் போகுது. அந்த டைம்ல காச போடுறேன் கரெக்ட்டா. எனக்கு அப்பதான் லஞ்ச். அந்த டைம்ல தான் காச போடுறேன். அதுக்கப்புறம் லாஸ்ன்னு சொல்லிட்டு நானே தலையில அடிச்சு உட்காந்துக்கிறேன். இந்த மாரி நீங்க இருக்காதீங்க. கரெக்ட்டா
9:15 டூ 9:39 வரைக்கும் கொஞ்சம் சார்ட்ட பாருங்க. அன்னைக்கு புல்லிஷ் வர வாய்ப்பு இருக்கா? பியரிஷ் வர வாய்ப்பு இருக்கா? கொஞ்சம் கொஞ்சமா அனலைஸ் பண்ணி பாருங்க. அண்ட் அதுக்கப்புறம் 9:45, 10:00 அப்புறம் தான் நீங்க ட்ரேடே எடுக்கணும். முக்கியமா சொல்லப்போனா 10:30 அப்போ எடுத்தா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். 10:30 எடுத்து 11:30க்குள்ள ஒரு கரெக்ட்டான டைம்ல வித்துருங்க. ஏன்னா, இதுதான் நான் பார்த்ததிலே இந்த பேட்டர்ன்ஸ்லயே அதாவது இந்த மார்ச் மாசம் ஃபுல்லா போன வருஷம் ஏப்ரல்லயும் பார்த்ததுலே பெஸ்ட்டான டைமிங். இத விட பெஸ்ட்டான டைமிங் சொல்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட். அதுக்கப்புறம் 2:15 டூ 3:15 இந்த டைம் ஆங்கிள்லயும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி இப்படின்னு வருது. அதுக்காக நான் 2:15 பண்ணிட்டாங்க. 2:30 கரெக்ட்டா எடுங்க. 2:30ன்றது பக்காவா இருப்பா போல. இந்த மாரி விஷயங்கள் நான் பார்த்திருந்தாலும், ஒரு சில டைம்ல வந்து இந்த பிக் பிளேயர்ஸ் வரும்போது காலங்காத்தால 9:15க்கே இவனுங்க உள்ள நுழைஞ்சுர்றானுங்க. இவனுங்க 9:15க்கே நுழைஞ்சா, அப்ப எங்க கேண்டில் எல்லாமே பெருசாயிருது. அதுக்கப்புறம் அவனுங்க எக்ஸிட் எடுத்து போயிடுறானுங்க. அதுக்கப்புறம் நம்ம லாஸ் ஆயிடுது. ஸோ பிக் பிளேயர்ஸ் வரும்போது மட்டும் 9:15 உள்ள போயிடுங்க கைஸ். எப்படி இருந்தாலும் அவங்க இந்த 9:15 டூ 9:50 அந்த டைம்ல நெறைய பேர் வந்து ட்ரேட் பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு சில டைம் ட்ரேட் பண்றாங்க. கொஞ்சம் அங்கங்க அனலைசேஷனுக்கு கஷ்டமா இருந்தாலும் 9:15 டூ 11:30 வரைக்கும் மார்க்கெட் எப்போ ஓப்பன் ஆகுதோ அப்பயே எடுத்து ஒரு 11:30 வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா, இவனுங்களோட எக்ஸிட் டைம் இந்த டைமா தான் இருக்கு. ஸோ நம்மளும் வித்தா பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இதுதான் நான் கண்டுபிடிச்சது. பிக் பிளேயர்ஸோட டைம் அண்ட் நம்ம எப்படிலாம் ட்ரேட் பண்ணலாம் அப்படின்ற பக்காவான டைம். அப்புறம் 3வது ஒரு விஷயம் காய்ஸ். இதுதான் முக்கியமான விஷயம். எல்லாரும் அந்த ரேஷியோ, இந்த ரேஷியோ அப்படி இப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு அத பத்திலாம் தெரியாது. ஜிம் சைமன்ஸ்ன்னு ஒருத்தர் இருக்காரு. அவருடைய மேத்தமேட்டிக்கல் ட்ரேடிங்க பத்தி கொஞ்சம் படிங்க. பிளஸ் WPAC ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. BWPAC அப்படின்னு ஒண்ணு இருக்கு. கரெக்ட்டா சொல்றேனான்னு தெரியல. கூகுள் பண்ணிக்கோங்க. சம்திங் இந்த Vல இல்ல இந்த Wல ஆரம்பிக்கிற மாரி தான் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸோ அதெல்லாம் படிச்சுட்டு, அப்படியே 1:2 அப்படின்ற இந்த ரேஞ்ச் ஸ்ட்ராட்டஜில கொஞ்சம் வச்சு ட்ரேட் பண்ணி பாருங்க. பெர்ஃபெக்ட்டா இருப்பான். நான் சொன்னபடி. இந்த 1:2 அப்டின்னா என்னன்னு என்ட்ட கேட்டீங்கன்னா, இப்ப ரூ. 10,000 நான் இன்வெஸ்ட் பண்றேன்னு வைங்களேன். இதுல ரூ. 500 நான் வந்து எஸ்எல்க்கு வைப்பேன். எஸ்எல்னா ஸ்டாப் லாஸ். அதாவது லாஸ் ஆயி போகட்டும் அப்டின்னு சொல்லிட்டு. ரூ. 1000 ப்ராஃபிட். டார்கெட் ஹிட். இதுதான் விஷயமே. இதெல்லாம் சும்மா சின்னதா தான் இருக்கும். 10,000 அப்டின்ற பார்க்க வரைக்கும். ஆனா, அது அப்டியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாயிட்டே பாருங்க. இதே நீங்க ரூ. 1,00,000க்கு இன்வெஸ்ட் பண்ணா, ரூ. 2,00,000க்கு இன்வெஸ்ட் பண்ணா, எல்லா சின்ன சின்ன விஷயம் தான் ஒரு பெரிய பெரிய விஷயத்த ஆரம்பிக்கும். ஸோ, அதனால பயப்படாம அடுத்த மாசமான ஏப்ரல் 1லருந்து நல்லபடியா ஆரம்பிங்க. அண்ட் ஏப்ரல் 1 நாளைக்கு கூலஸ்ட் டே. ஸோ மார்க்கெட் கிட்ட ஃபூல் ஆயிடாதீங்க. நான் நெறைய முறை ஃபூல் ஆயிருக்கேன். ஆனா டெஃபினட்டா நாளைக்கு ஃபூல் ஆக மாட்டேன். ஏன்னா நான் சொல்ற ஸ்ட்ராட்டஜி நானும் ஃபாலோ பண்ண போறேன். என்ன மாரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் டெஃபினெட்லி நாளைக்கு நம்ம 2 பேரும் ப்ராஃபிட் பார்ப்போம். பை பை கைஸ். ஹேப்பி ஃபுல்ஸ் டே கைஸ். பை பை.